சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ அன்பே சிவம் இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பாக இல்லறமும் துறவரமும். ஆம், இதனை நம் முந்தையோர்கள் மிக சிறப்பான வகையில பிரித்து வழங்கினார்கள். பிரம்மச்சரியம், இல்லறம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 நிலைகளாக வழங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சரியம் என்ற நிலை நாம் அறிவோம். அது குருகுல வாசத்திற்கான காலம், கல்விக்கான காலம். அதனை கடந்து 25 வயதுக்கு மேலே உரிய ஆன்மீக கல்வி, ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, இறைக்கல்வி எல்லாவற்றையும் முடித்து ஒவ்வொருவரும் இல்லறத்தை ஏற்கின்ற அடுத்த நெறியை சொன்னார்கள். அந்த இல்லறத்திலிருந்தே ஈதலும் இணைந்த ஒரு சிறந்த வாழ்க்கை முறை இல்லறம் என்பதை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் 60 வயதுகளுக்கு மேலதாக இல்லறம் கடந்து துறவரத்தையும் பேசியிருக்கிறது நம்முடைய முந்தையோர்களுடைய தனி சிறப்பாகும். அந்த வகையிலே அன்பு உள்ளங்களே, இல்லறம் என்று சொல்லக்கூடியது இல் என்பது வீடு, வீட்டிலிருந்து அறம் செய்வது. அதாவது இதனை வள்ளுவம் மிகச் சிறப்பாக பேசுகிறது. 3 பாலாக பிரித்து அறம், பொருள், இன்பம் என்று பேசுகின்றார். அற வழியிலே பொருளை ஈட்டுதல், அந்த ஈட்டிய பொருளை கொண்டு தம்மை காத்து தம்மை பூர்த்தி செய்து கொள்வது, சுயதேவை பூர்த்தி என்று சொல்லுவார்கள். அவ்வாறு அப்ப நம்முடைய அடிப்படை தேவைகளை எல்லா உயிர்களும் பூர்த்தி செய்து கொள்வது உரிமையாக இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டுமே தன்னுடைய அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, உறையுள் இவைகளுக்காக மட்டும் வாழ்ந்து விடாமல் எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுகின்ற ஒரு உன்னதமான விரிந்த நோக்கினை கையில் எடுத்து அங்கே இல்லறம் என்ற நிலையிலே அறம் என்ற சொல்லை சேர்த்திருக்கிறார்கள். அந்த அறம் இல்லாத வாழ்க்கை சரியாக வராது. அந்த அறங்களை பற்றி சொல்லலாம் என்று சொன்னால், வள்ளுவம் சொல்லுகிறது, முந்தையோர்களை பேணுவதும் சான்றோர்களை போற்றுவதும் விருந்தோம்பல். ஆம், அதையும் வள்ளுவம் பேசுகிறது. மற்றும் உறவுகளை பேணுதல். அன்புள்ளங்களே, இந்த உறவுகளை பேணுதல் என்று சொன்னால் அது தனிப்பட்ட வட்டங்களை குறிக்காது. நட்பு வட்டம் வேறு, உறவு வட்டம் வேறு. ஆனால் ஆன்மீக நெறியிலே தழைத்து ஒருவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி
ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்ப அதுதான் அங்கே தனிச்சிறப்பாகும். அப்படி விருந்தோம்பலும் இணைந்து அதனையும் கடந்து உறவுகளை போற்றுதலையும் வள்ளுவம் பேசுகிறது. இந்த 4 நெறிகளுக்கு அப்பாலாக 5வதாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுவதை பற்றி பேசுகிறது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சுயதேவை பூர்த்திக்காக ஓடத் தொடங்கிய ஓட்டம் கல்வியை முடித்து பணி நிமித்தம் முன்னேறுகிற போது பொருள் வேண்டும் என்று தேவை கருதி ஓடிய ஓட்டம், அது அகவைகள் 35, 40, 55, ஆனாலும் ரிட்டையர் ஆகியும் கூட இன்னும் பொருள் வேண்டும் என்று மேலும் பணிக்காக ஓடுகின்ற ஓட்டத்தை பார்க்கிறோம் இன்றைய வாழ்க்கை முறையில. ஆனால் அப்படிப்பட்ட பொருள் ஈட்டலை பற்றி சிந்திக்கின்ற போது அன்பு உள்ளங்களே, ஔவையார் பாடிய வரிகள் நினைவிலே இருக்க வேண்டும். உண்பது நாழி உடுப்பது 4 முழம் என்று சொன்னார்கள். நின்றால் காலளவு, கிடந்தால் உடல் அளவு என்று கருதலாம். அப்படி பட்டினத்தடிகள் பாடியது போல, காதருந்த ஊசியும் வாராத கான் கடைவழிக்கே என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து யாக்கை நிலையாமையும் வள்ளுவம் பேசியிருக்கிறது. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்த இவ்வுலகு என்பது திருக்குறளுடைய அழகான வரிகள். இதையெல்லாம் நினைவிலை வைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அறவழி வாழ்க்கையை இல்லறம் என்று சொன்னார்கள். ஒரு வகையிலே யோக நெறிகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய வயதுகள், அகவைகள் யோக நெறிகளை பின்பற்றுவதற்கு அந்த 16லிருந்து 25 வயசு வரைக்கும்னு வச்சுக்குவோம். இந்த பின்பற்றுதலுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த பெரும்பொருளை உணர்ந்து விட வேண்டும், தன்னிடத்தில் புலனடக்கம் வேண்டும், தன்னை அறிதல் வேண்டும், ஆன்மாவை அறிந்து உள்ளே திரும்பி பார்க்கின்ற ஞானத்தை சொன்னது ஆன்மீக நெறிகளும் இந்து சமயமும் தான். அந்த இடத்திலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரும் விஷயம் என்ன என்று சொன்னால், மனிதா, நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே ஓட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாயே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பம் என்று மட்டுமே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் இல்லறமும் துறவறமும் என்ற வார்த்தையை கையில் எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டிலே அந்த கணவனும் மனைவியும் அடிக்கடி காண்கின்ற ஒரு காட்சி. எதிர் வீட்டில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையில சச்சரவு பிறக்கும் அடிக்கடி. அந்த சண்டைகளின் போதெல்லாம் கணவன் சொல்லுவான், உன்னுடைய தொந்தரவு தாங்காம நான் சாமியாரா போயிட போறேன் அப்படின்னு சொல்லுவான். எப்பெல்லாம் எதிர் வீட்டுல பிணக்குகளும் சத்தங்களும் எழுமோ அப்பெல்லாம் அந்த கணவன் நான் சாமியாரா போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லாள் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அது எப்படிங்க அவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அடிக்கடி இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டாலாம். அது இப்படி தாண்டின்னு சொல்லி இவன் சாமியாரா போயிட்டானா. அது மாதிரி இல்லறத்து இருந்தும் இதயமடக்கே வல்லவன் தானே மகாயோகி என்று சொல்கின்றார்கள். யோகம் அறிந்து புலன்களை அடக்கி ஆளுமை பெற்று இறை உணர்வு பெற்று நிறைவு பெற்று பரிபூர்ண அறிவோடு வாழக்கூடிய ஒருவன் இல்லறத்தை ஏற்பானேயானால்
அந்த இறை உணர்வு பெற்ற ஒருவன் இல்லறத்தை நடத்துவதிலே அது அறமாக இருக்கும். இல்லை என்றால் அது தொல் அறமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பலருக்கும் இல்லறம் தொல்லறமாக இருக்கிறதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், அளவில்லாத ஆசைகளும் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கான தேடுதல்களும் ஓட்டங்களும் தான். அன்பு உள்ளங்களே, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிதலை தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொன்னார்கள். அப்படி தன்னை அறியும் வித்தையை முடிக்க வேண்டிய பருவம் பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்ற பிரம்மச்சரிய காலம் 25 வயதுக்குள்ளதாக. இதன் பிறகு இவன் தன்னை அறிந்த அறிவின் தெளிவும் தன் மீது தன்னுடைய புலன்களின் மீது ஆளுமை பெற்றவனாக இருக்கின்ற போது மட்டுமே இந்த ஒரு தனி மனிதன் தன்னை கரம் பிடித்த வாழ்க்கை துணையை, நான் புறத்தை நடாத்தி கொள்ளுகிறேன், நீ அகத்தை நடத்துவாயாக என்று பொறுப்பை கொடுத்து, அதை கூட அகம் புறம் என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் மிக சிறப்பாக பேசுகிறது. இப்படி இந்த அம்மா பாட்டுக்கு குடும்பத்தையும் குடும்ப பொறுப்புகளையும் வீட்டுக்குள்ளே நிகழ வேண்டிய நன்மைகளையும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் ஆம் முறையாக பேணுகின்ற பொறுப்பு இல்லாளுக்கு இருக்கிறது. அதே புறத்தை நிர்வகிக்கக்கூடிய கணவனுக்கு கூட கணவன் என்றும் இன்னும் பல பெயர்கள் சொல்லப்பட்டாலும், இங்கே இல்லாள் என்று சொன்னார்களே, மனையாள் என்று சொல்லி இல்லக்கிழத்தி என்று கூட சொல்வோம். அந்த இல்லாள் என்ற சொல்லுக்கு இணையாக ஆடவனுக்கு வார்த்தை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாள் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அப்படி சிறப்புக்குரிய ஒரு சிந்தனை அந்த இல்லறம் என்று சொல்லக்கூடியது. தன்னை அறிந்து தன் புலன்களின் மீது ஆளுமை பெற்ற ஒருவன் நடத்துகின்ற குடும்பம்தான். குடும்பத்தையும் அவனால் கையில் எடுத்து பொறுப்போடு நடத்த முடியும். அப்ப ஆன்ம வித்தை பழகாம இங்க உள்ள வர்றதுக்கு அங்க பிரிவிலேஜ் கொடுக்கல இந்து சமயம். அதனாலதான் பிரம்மச்சரியம் இல்லறம்னு பிரிச்சுட்டாங்க. அதுலயே இல்லறம் வந்த பின்னால இல்லத்தை குடும்பத்தை மேம்படுத்துதல் என்று சொல்லக்கூடியதை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு காலம் 40-45 வச்சுட்டு, அதுக்கு மேல வனப்பிரசம்னு வச்சாங்க. நீங்க கவனிக்கணும், இதெல்லாம் பெரியவங்க புரியாம தெரியாம பேசல, செய்யல, நிர்ணயிக்கல. அது என்ன ஒரு காலகட்டம் 60 வயசு வரைக்கும் அப்படி ஒண்ணு வனப்பிரசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப ரிஷியும் ரிஷி பத்தினியுமாக இருவரும் அங்கே இல்லறத்து இருந்த போதிலும் கூட அவர்கள் பிறருக்காக இந்த கலைகளை ஞானங்களையும் மற்றும் பல மேன்மைகளையும் அள்ளித்தருகின்ற ஒரு காலகட்டம். அந்த நிகழ்வுகளுக்கான காலகட்டம் என்று சொன்னால் அதை தான் இல்லறம் கடந்து வனப்பிரசம் என்று வைத்தார்கள். அங்கே பிறருக்காகவும் பேணுவதும் வாழ்த்துவதும் வாழ்வதும் அங்கே இலக்கணமாக அமைக்கப்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு இல்லறம் ஏற்றவர்கள் நடத்துகின்றார்களா என்று கேட்டால் அது ஒரு ஐயத்துக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது உண்மையிலேயே. ஏனென்று சொன்னால் இந்த வித்தியாசம் புரியறதில்லை. ஏதோ தொடங்கிய இல்லற வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், பொருள் தேடிக்கிட்டே இருப்பான், இன்னும் பத்தலைன்னு வாழுகின்ற வாழ்க்கையை தான் பார்ப்போம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச தேவைகளிலேயே வாழக்கூடிய கலையை சொல்லி தந்ததுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அப்ப நமக்கு எழக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தாகணும்னு அவசியம் இல்லை. புலனடக்கத்தை கற்பித்து விட்ட காரணத்தினாலே புலன் தொடர்பான இன்பங்களிலே உள்ள நாட்டத்தை முறைப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு விஞ்ஞானத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியது ஆன்மீக துறை மூலமாகத்தான்.
அப்பத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, துறந்தார்க்கும் துவாதவர்களுக்கும் இல்வாழ்வார் என்பர் துணை என்று பேசுகிறார்கள். இப்ப நாம் துறவரம் பற்றி பேச போறோம், சிந்திக்க போறோம். அந்த இல்லறத்தில் இருக்கிறவங்க யாருக்கு? துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இல்லறத்து இருப்பவர் துணை என்று பேசுகிறது வள்ளுவர். அதான் நாம பார்த்தோம். விருந்தோம்பல், சான்றோர் சிறப்பை புரிந்து வழிநடத்துதல், இதையெல்லாம் பேசப்பட்டதை. அந்த வகையிலே அன்பு உள்ளங்களே, ஒரு இல்லறம் என்று சொன்னால் அங்கே மனையாளுடன் கணவனும் இருவருமாக நிகழ்த்துகின்ற வாழ்க்கை முறைகளிலே காதலின் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அன்பினாலே ஒருவரை ஒருவர் வென்று சிறக்கின்ற நெறிதான் இல்லறம் என்பது சிறப்பு. ஆனா இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சீரியல்கள்ல இருக்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை இருக்குமானால் அப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்ங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாருங்க. ஆகையினாலேதான் அதனை அறம் என்று சொன்னார்கள். அறவழியிலே அவன் பொருளை ஈட்டி கொண்டு வந்து கொடுப்பான். அதனை எதனையும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறதை வைத்து சிறப்பாக நடத்துவது நல்ல ஒரு மனையாட்டிக்கு உரிய பண்பாக அமைந்தது. இப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்றேன். நீ என்னத்தை பெருசா கொண்டாந்து சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்டிட்ட இங்க நான் குழு குழுன்னு வாழறதுக்குன்னு கேட்கிற சொற்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்டா இல்லையா? அப்படி நடத்துவது முறையான செயலாக இருக்க முடியாது. ஆகையினாலேதான் அன்பு உள்ளங்களே, இல்லறம் என்று சொல்லக்கூடியது அன்பு அறனும் உடைத்தாயின் என்று பேசுகிறார் வள்ளுவர். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இந்த ரெண்டும் இருந்தாதான் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று பேசுகிறார். இப்ப அன்பு இருக்கணும். அந்த அன்பின் அடிப்படையிலே பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் வரணும். அதுதான் அறிவுடைமைக்கு எடுத்துக்காட்டு, சிறப்பு. இந்த ரெண்டு பேர்ல யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கெட்டு போனதாக அர்த்தம் இல்லை. யார் விட்டு கொடுக்குறாங்களோ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில அவங்க குணத்தினால் உயர்ந்தவர்கள். அப்படி குணத்தினால் உயர்ந்தவர் நான் தான் என்று போட்டி போட்டுக்கிட்டு விட்டு கொடுத்து குடும்பத்துல அனுசரிச்சு போறதை பற்றி எல்லாம் இல்லற நெறி பேசுகிறது. அது மட்டுமல்ல அன்பு உள்ளங்களே, நான் பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்திலே ஒரு பெண்ணானவள் பருவ வயது எட்டுகின்ற காலகட்டத்தில் இருந்து தொடங்கி இல்லறம் ஏற்கின்ற விஷயங்களை பேசி, இல்லறத்திலே கணவன் மனைவி தாம்பத்தியத்தையும் பேசி, அங்கே இல்லறத்தை ஏற்று வாழுகின்ற போது குடும்ப உறவுகளுக்கு இடையிலே பேண வேண்டிய அன்பு கடப்பாடுகளை பற்றி எல்லாம் விவரித்து, அப்படி இருவரும் காதலின் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம் என்று இன்பம் கண்டதனால் விளையக்கூடிய மக்கட் செல்வங்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதையும் இப்ப கருத்தரித்தல் விஞ்ஞானம் என்றும் அதனிலே பேசி இருக்கிறேன். இன்னும் பல விஷயங்களை பேசி அப்படி கருத்தரித்து அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல ஒரு ப்ராடக்டை கொடுக்க போறோம். இப்ப இல்லறத்துல சிறந்ததுன்னு சிந்திக்கிறோம்னா அதற்கு என்ன காரணம்ங்கிறது அடிப்படையாக சொல்லியே ஆக வேண்டும். அன்பு உள்ளங்களே, ஒரு நல்ல தரமான விதையைத்தான் விவசாயி அடுத்த விளைச்சலுக்கு தேர்ந்தெடுத்து ஒதுக்கி வைத்திருப்பான். அடுத்த வருஷம் விதை நெல் இதுதான் அப்படின்னு நல்ல விதையை எடுத்து வைப்பார்கள்.
உண்டா இல்லையா? அப்ப அடுத்த ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தத்தை தாவரங்களினுடைய விவசாயத்திலே மட்டும் சிந்திப்பதில்லை. என்னுடைய முந்தையோர்கள் ஆன்மீகத்திலே சிறப்பாக இருந்தார்கள். நம்முடைய முந்தையோர்கள் யோக நெறியை பேசினார்கள். நம்முடைய சித்த பெருமக்கள் வாழ்க்கை நெறிகளை எல்லாம் உபதேசித்து வழங்கினார்கள். இவ்வளவு சிறப்பாக நம்முடைய முந்தையோர்கள் ஹவு டு லிவ்னு புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துவதற்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையெல்லாம் நாம் கையில் எடுத்து வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் சிறப்பாக செய்தால் மட்டுமே முந்தையோர்களிடத்திலிருந்து நாம் பெற்று வந்த ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒழுக்க நெறிகளாக இருக்கட்டும், அறநெறிகளாக இருக்கட்டும், வாழ்க்கை கல்வியாக இருக்கட்டும், இவையெல்லாம் நம்முள் சிறந்தோங்கி நம்முடைய பண்பு நலன்களாக வெளிப்படுவது இல்லறத்தின் தனிச்சிறப்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒருத்தன் கல்லூரி வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொன்னா படிச்சுட்டது மட்டும் பெருமையாகாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றுதான் சொன்னாங்க. அப்ப அதை கடைபிடிக்கிறாங்களாங்கிற அடுத்த கேள்வி. அப்படி இல்லை என்று சொன்னால் பயனில்லை. அதுபோலத்தான் அன்பு உள்ளங்களே, சீரிய வகையிலே நம்மை ஒரு முறையாக நடத்தி கொள்ளக்கூடிய பேருண்மை விஞ்ஞானத்தை கொண்டு சென்ற விஷயங்களை நாம் எல்லோரும் வள்ளுவம் போன்ற சீரிய நூல்கள் மூலமாக பின்பற்ற கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில இல்லறம் பற்றி இன்னும் சிறப்பாக எப்படி சொல்லுகிறது வள்ளுவம் என்று சொன்னால், புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆம், இல்லறத்தை தாண்டி புறத்தாற்றி அதுக்கு அப்பால போய் என்னத்தை அடைய போற. இதிலேயே சீரும் சிறப்புமாக உன்னுடைய மக்கள் செல்வங்கள், உன்னுடைய அறிவு நலன், குணநலன், பண்புகள், அற வழிபாடு, ஆன்மீக மேம்பாடு, இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற அடுத்த ஜெனரேஷனை கொடுக்க போறோம்ங்கிறது தான் இல்லறத்தினுடைய தனிச்சிறப்பு. அடுத்த ஒரு நல்ல தலைமுறை இல்லையா? நம்ம ஒரு கடைக்கு போய் துணி எடுக்க போறோம்னா கூட அது என்ன நூல், எவ்வளவு சாயம் போகுமா போகாதா, என்ன குவாலிட்டின்னு பார்த்து வாங்க போறோம். ஒரு 5-10 வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கட்டும். நான் 50-60 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து வாழக்கூடிய அடுத்த ஒரு ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தை அந்த நூலிலே பேசியிருக்கிறேன். அதை புரிந்து கடைபிடிக்கின்றவர்கள் அவர்கள் இல்லறத்தின் மூலமாக அடுத்த தலைமுறையினரை வழங்குகின்ற ஒரு சிறப்பு. அப்ப அப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையினருக்கு அந்த பண்பு நலன்கள் இயல்பாகவே வித்து வழி பதிவாக வந்துவிடும். இப்படி நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் இறை உணர்வையும் அறவழி வாழ்க்கையையும் வித்து வழியாகவே ஜெனட்டிக்கலாவே கொடுத்து அனுப்புற ஒரு பெரிய ஒரு சீரிய வாழ்க்கை நெறியை பேசியதனால்தான் இல்லறம் சிறந்தது என்றாகிறது. வேறொன்றும். அதனால்தான் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் என்று பேசுகிறார்கள். வேற நெறியில ஒன்றும் சிறப்பு இல்லையே என்று வள்ளுவமே ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் அரண் எனப்படுவது இல்வாழ்க்கை. அரண் எனப்படுவது இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும்னா அறத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். அரண் எனப்படுவது இல்வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று முடிக்கிறார். அப்படி பழிச்சொல்லான விஷயங்களை கடைபிடித்து பொருளீட்டுபவர்களை பார்த்து பேசுகின்றார்கள். மறந்துவிடக்கூடாது. ஆகையினால்தான் அன்புள்ளங்களே, துறந்தார்க்கும் துவாதவர்களுக்கும் இல்வாழ்க்கை, இல்வான் வாழ்
இல்வாழ்வான் என்பான் துணை என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு? துறவரத்தை பற்றி நான் பின்னாடி தனியா பேச போறேன். இப்ப இல்லறத்துல இருக்கிறவன் அந்த துறந்தார்க்கும் துவாதவர்களுக்கும் இல்வாழ்வான் துணை என்று வள்ளுவமே சாட்சி சொல்லிவிட்டாச்சு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பு உள்ளங்களே. அந்த வகையில துறவரம் சிறந்ததா இல்லறம் சிறந்ததான்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? தப்பு கிடையாது. அப்படி இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று ஒரு கேள்வியை முன்வைத்து சிந்திப்போமே என்று சொன்னால் நல்ல ஒரு கேள்விதான். துறவரத்தை காட்டிலும் இல்லறமே சிறந்தது என்று வள்ளுவமும் ஏற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு. துறவரத்தை பற்றி வள்ளுவம் பேசுகிறது, இல்லறத்தையும் பேசுகிறார். ஆனால் இங்கே முன்னாடி வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய சிறப்புகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு வித்து வழியாக கொடுத்து ஜெனட்டிக்கலா கொண்டு போய் அவங்களும் இப்படி ஒரு பையனை பெத்துக்கிறதுக்கு மக்கட்செல்வங்களை பெத்துக்கிறதுக்கு இவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியலையேன்னு அடுத்த ஜெனரேஷனை பார்த்து அடுத்தவங்க சொல்ற மாதிரி இருக்கணுமே தவிர எந்த நேரத்துல பெத்தானோ தெரியலையேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதா அங்க கருப்பொருள், வேற ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துலதான் இல்லற சிறப்பாக அமைகிறது. அதுதான். அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர், அப்படி ஒரு இல்லற வாழ்க்கையை வாழக்கூடியவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் என்று. வாழ்வாங்கு என்ற சொல் அவ்வளவு அழுத்தமும் ஆழமும் உள்ளது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் யார் ஒருவரோ அது ஒன்றும் சாமானியமான விஷயம் இல்லை. ஏன்னா எப்படி பெண்ணுக்கு சொல்லுகின்றார்கள், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகச்சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பெண் தன்னுடைய திறமையினாலே தற்காத்து தன்னை காப்பாத்திக்கிட்டு, தற்கொண்டார் பேணி கணவனையும் காப்பு செய்து இல்லையா, தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண், அதுல சோர்ந்து விடாமல் தன்னுடைய அறப்பணியினை இல்லற நெறியை சிறப்பாக நடத்துகிறது பெண்ணுக்கு இலக்கணம் என்று சொன்னால், இந்த இலக்கணம் ஆணுக்கு மட்டும் பொருந்தாமல் போய்விடாது. அப்ப அததான் காதலின் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம் என்றார்கள். அப்ப அந்த கருத்தொருமித்த நிலை இன்றைக்கு குடும்பங்களிலே நாம் காண முடிகிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன் இல்லையா? அப்ப அதுல ஃபெயில்யூர் ஆனா அது டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடும். அதுல பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சிறப்பாக இருக்கும். அதனாலதான் நான் சொன்னது போல இப்படியே குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய மக்கள் செல்வங்களை நல்ல முறையில கேடுயில் விழுச்செல்வம் கல்வின்னு சொன்னாங்க மாடல்ல. மற்றையவையின் கல்வியை வழங்கி ஒழுக்க நெறியை சொல்லிக் கொடுத்து ஆன்மீகத்தையும் சொல்லிக் கொடுத்து இறை உணர்வையும் சொல்லிக் கொடுத்து உருவாக்குற ஒரு அடுத்த தலைமுறையை முழுவதுமாக உருவாக்குற பொறுப்பை கையில் எடுத்தவர்கள் தான் இந்த இல்லாளும் அந்த கணவனும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவ்வளவு பெரிய பொறுப்பை கையில் எடுக்கின்ற ஒரே காரணத்தினாலே தான் அன்பு உள்ளங்களே அங்கே மிக மிக சிறப்பாக இப்படி சிறந்த ஒரு அறம் பொருள் ஈட்டி அறவழியில ஈட்டி இல்லறத்தை அகத்தை நடத்தி பின்னர் இன்பம் காண்கின்ற காமத்து பாலையும் நிறைவு செய்து அப்ப அவங்க மூலமாக வீடு பேறு பெறுவதற்கு அரியர் பேப்பர் இல்லாம சிறப்பா முடிக்கிற சிறப்பை சொல்லிக் கொடுத்ததுதான் வள்ளுவமும் திருக்குறளுடைய சிறப்புமாக இருக்கிறது. அப்ப அந்த பொறுப்புகள் எல்லாம் எங்கே நிறைவேறுகிறது என்று சொன்னால்
அதற்கு மணவிழாவிலே தொடங்கிய அந்த பணியினுடைய சிறப்பை முடித்து வைத்த ஒரு தனி சிறப்புடைய இடம்தான் மணிவிழா 60 கல்யாணம்னு சொல்லுவார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அந்த சடங்கை ஏன் முன்வைத்தார்கள் என்று சொன்னால், இப்பத்தான் 2வதா ஒரு தாலியை கட்டுறதை ஒரு சடங்காக்கினார்கள். அப்போதெல்லாம் அது இல்லை. அதற்கு மேல இயல்பாகவே குடும்பத்தினுடைய பொறுப்புகளிலிருந்து விடுதலை பெற்று துறவரத்தை மேற்கொள்வதற்கான வழிநெறிகளை பற்றி பேசியிருக்கிறது இலக்கியங்கள். அப்ப அந்த துறவரம் என்று எடுத்துக்கொண்டால், அந்த துறவரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக விளக்குகின்றார்கள். முதல்ல புலனடக்கம் பெற்றவன் அவன் தான் வெற்றி பெற முடியும். 5 புலனடக்கம். அப்ப 5 புலன்களின் மீதும் நம்முடைய ஆளுமை வெற்றி பெற்றதாக இருப்பதற்கு முதல் பணி அதுதான் துறவரத்தினுடைய சிறப்பு. அடுத்து பற்றுவிடல். இந்த பற்றுவிடல் என்று சொல்லுகிற போது, பற்றுக பற்றத்தான் பற்றினை என்று சொன்னார்கள். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அதை இன்னொரு வகையில சொல்லலாம்னா, ஆசையர்மின்கள் ஆசையர்மின்கள் என்று பற்றுவிடலை பேசுகின்றார்கள். ஆன்மீகத்திலே அந்த ஆன்மீகத்தோடு கூடிய வாழ்க்கை நெறியத்தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஈஸ்வரனோட ஆயினும் ஆசையர்மின்கள்னு ஒரு வார்த்தையை வேற போடுறாங்க. அந்த இடத்துலதான் ஆசை சீரமைத்தல்னு ஒரு தலைப்பு கொடுக்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இந்த ஹவு டு லிவ்ங்கிற வாழ்க்கை விஞ்ஞானத்துல ஆசைகளை சீரமைத்து கவலைகளை ஒழித்து சினத்தை தவிர்த்து வாழும் கலையை சிறப்பாக வேதாத்திரி மகரிஷி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட யோக நெறிகளை எல்லாம் பின்பற்றி புலன்களின் மீது ஆளுமை பெற்று அதன் மூலமாக பற்றுவிடல் என்ற வகையிலே துறந்து போகிற பற்று விடுகின்ற இடத்தை பற்றி மட்டும் பேசிவிடலாகாது. ஏன்னா துறவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, காவி உடுத்துறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த காவியை உடுத்துவது என்பது, காவியை உடுத்துதல் என்ற ஒரு மரபு அடைந்தேன் என்பதற்கான அடையாளம். நான் முன் சொன்னது போல 25 வயதுக்கு முன்னதாக பிரம்மச்சரிய காலம்னு சொல்லி அந்த காலகட்டத்துல பிரம்மத்தில் சஞ்சரித்தல் இறையுணர்வு பெறுதல் என்பதை சொன்னார்களே, அப்பவே அவன் இறையுணர்வு பெற்று விடுகிறார். 25 வயசுக்குள்ள பிரம்மச்சரிய காலத்திலேயே அவன் இறையுணர்வு பெற்றாச்சு. இப்ப துறவரத்துல போய் பெறுவது எவன்? அதுதான் நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க உள்ள சீக்ரெட்டு, அழகு, ரகசியம், சிறப்பு எல்லாமே. அப்ப ஏன் துறவரத்துக்கு போக சொன்னாங்க அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கலாம். அன்பு உள்ளங்களே, இந்த ஒரு மனிதன் அந்த ஒரு நிறைவோடு இல்லறத்தை சிறப்பாக நடத்தி நல்ல மக்கள் செல்வங்களை கொடுத்து அவர்களையும் ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கி பேரம்பேத்தி எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு என்ன டியூட்டி இருக்குப்ப? அப்ப இந்த கணவனும் மனைவியுமாக மனையாளோடு சேர்ந்து இருவரும் நல்ல பல அறப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறியை சொன்னதுதான் சந்நியாசாசிரமம்னு சொல்லக்கூடிய. உங்களுக்கு தெரியும், பெண்களிலும் ஆன்மீகம் பேசியிருக்கிறார்கள். வேதத்தினுடைய பகுதிகளை கூட பெண்கள் பேசியிருக்கிறார்கள். அதே போல இலக்கியங்களிலும் பெண்கள் பேசியிருக்கிறார்கள். பெண்பால் புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். புலவி என்று சொல்ல முடியாது, பெண்பால் புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திய ஒரு கலாச்சாரம், சிறப்புடைய கலாச்சாரம், கல்ச்சர் நம்முடையது. அதான் இந்து சிவிலைசேஷன் சொல்லக்கூடியது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்ப
புலனடக்கமும் பற்றுவிடலும் கடைபிடித்து அடுத்த மூன்றாவது நெறியாக எதை பேசுகிறது வள்ளுவம் என்று சொன்னால் அன்பு கருணை என்பதை பற்றி சொல்லுகிறார். அந்த அன்பு என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லை கட்டியதாக என்னுடைய குடும்பம் என்று, என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தம் அப்படின்னு மட்டும் இருந்து விடாமல், அது பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருக வாழ்க வையகம் என்று எண்ணுகிற, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு நினைக்கிற அளவுக்கு மனம் விரிவு பெற வேண்டும் அந்த வயதில். அப்பத்தான் துறவு என்பதை பற்றி சிந்திக்கிறோம். ஏன்னா இல்லறமும் துறவரமும் என்பது இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த துறவரத்தை எதை வலியுறுத்துகின்றார்கள் என்று சொன்னால், அப்பத்தான் அன்பும் கருணையும் வெளிப்பட வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, புலால் மறுத்தலையும் பேசுகிறது துறவரம். ஏன்னா ஒருவன் புலாலையும் சாப்பிட்டுக்கிட்டு இவன் எப்படி அன்புடையவனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். வள்ளுவரே அந்த கேள்வியை கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா, இந்த பற்றுவிடலை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதற்கு அழகான ஒரு திருக்குறள் எது என்று சொன்னால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று பேசுகிறார். அதாவது இப்ப துறவு என்பதற்கு ஒரு நல்ல டெஃபனிஷன் தேவைப்படும். இல்லறம்ன்றத பத்தி பார்த்துட்டோம். துறவுங்கிறதுக்கு ஒரு நல்ல டெஃபனிஷன் தேவைப்படும். பலரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, காவி உடுத்தி சாமியாரா போறது துறவுன்னு நினைக்கிறோம். அப்ப காவி உடுத்துறது எதனுடைய அடையாளம் என்று சொன்னா, அதற்கு முன்னால பச்சை உடுத்தி முமுட்சு என்ற பெயராலே ஆன்மீக நெறிகளை பின்பற்றுபவர்களாக தங்களை வெளிக்காட்டி கொண்டது ஒரு காலகட்டம். அது தெரியுமோ உங்களுக்கு தெரியாதோ எனக்கு தெரியாது. காவி என்பதை எல்லாரும் கட்டிவிடக் கூடாது. இந்த துறந்தார்கள், துறவு பெற்றவர்கள் என்பதற்கு அடையாளமாக நானும் இறை உணர்வு பெற்றேன், பற்றற்ற மனம் பெற்றிருக்கிறேன், என்னுடைய கடமையற மாற்ற வந்திருக்கிறேன், அதை சமுதாய கடனாக மட்டுமே வெளிப்படுத்துவேன் என்ற நிலைக்கு வந்தவர்கள் பிறருக்கும் வாழும் வழியை சொல்லிக் கொடுத்து வாழ்கின்றவர்கள் தனிச்சிறப்புடையவர்கள். அவங்களைத்தான் இங்க துறவரத்துக்கு தகுதியாக, புரியுதுங்களா? அந்த வகையில அன்புள்ளங்களே, ஒவ்வொரு அந்த தேவையில்லாதவைகளை எல்லாம் ஒதுக்கி கொண்டே போகிற வாழ்க்கை நெறி, அதைதான் யாதனின் யாதனின் நீங்கியார். எதை எதை எந்த அளவுக்கு கை கொள்ளணுமோ கை கொள்ளணும், எதை எதை தேவையில்லைன்னு ஒதுக்கணுமோ ஒதுக்க வேண்டியது ஒதுக்கிட்டே பற்றுவிடற்கு என்பதை வலியுறுத்தியது வள்ளுவத்தின் சிறப்பு. அது அழகா சொன்ன வரிகள் தான் யாதனின் யாதனின் நீங்கியார். ஏன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு அள்ளி போட்டுக்கிற வேலையை மட்டும் கரெக்டா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்ப என்னத்தை கொண்டு போறோம்? 9 நாழி உடுப்பது 4 முழம்னு ஔவையார் சொன்னாங்க. அப்ப அந்த வாழ்க்கை நெறியே சரியாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது என்று தேவையில்லாத தேவைகளை எல்லாம் தேடிக்கொள்ளுகின்ற நாட்டத்தை குறைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு கலையை சொன்னதுதான் சந்நியாச ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய துறவு நெறியை குறிப்பிடும் சிறப்பான ஒரு கண்ணோட்டமாகும் அன்பு உள்ளங்களே. அதனால்தான் பற்றறுதல் என்பதை பற்றி பேசுகிறது ஆன்மீகம். பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு சொன்னேன் இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு உலக பந்தங்களிலே பற்றினை குறைத்து கொண்டே வரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்சஸ். அப்படி பற்று குறைந்து கொண்டே வந்து 60 வயதுக்கு மேலதாக கர்மயோகத்தை மட்டும் செய்து கொண்டு, கர்மயோகம் என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுக்கணும். கர்மயோகத்தை எது பேசுது தெரியுமா? பகவத்கீதை சிறப்பாக பேசுகிறது. அதை வலியுறுத்தி நான் நம்முன்னோர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கேன்.
இந்த பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு சொன்னா கர்மயோகத்தை சொல்லுகிறது. கர்மயோகம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் பற்றின்றி வாழும் பயிற்சி அது. ஆம், கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று அகத்துறவை பேசியது சிறப்பு. அப்ப இந்த அடையாளத்தை மட்டும் அணிஞ்சுக்கிறதுல ஜடாமுடி வச்சுக்கிறது, பட்டையை அடிச்சுக்கிறது, கொட்டையை போட்டுக்கிறது, காவி உடுத்திக்கிறது, காலில் கட்டையை போட்டுக்கிறது, இதெல்லாம் அடையாளம். ஆனால் அகத்துறவே துறவு என்று சிறப்பாக புரிந்து கொள்வதுதான் சிறப்பு. அதனால்தான் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச எவழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று சொல்லி யோகாவில் துரிய நிலையை போற்றி துரியாதீத வைப்பே போற்றின்னு நீ பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி மன்றத்துல வழிபாட்டு முறையில் பேசுவாங்க. அது அல்வா நல்லா இருக்கும், ஜாங்கிரி நல்லா இருக்கும் எப்படின்னு வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆராதாரம் அமர்ந்தாய் போற்றி துரிய நிலையே போற்றி துரியாதீத வைப்பே போற்றின்னு வாயில சொன்னா வந்துருமா? அதை அனுபவிச்சு பார்க்கறதுக்குரிய ஒரு காலகட்டம் 25 வயசுக்குள்ள யோகம் பின்பற்ற வேண்டும் என்பதை நான் முன்னரே குறிப்பிட்டு பேசியிருக்கேன். இப்படி தன்னிலே நிறைவு பெற்ற ஒருவர் தன்னுடைய தன் மனைவியையும் குழந்தைகளையும் முறையாக பேணி காத்து அறநெறி வாழ்வு நடத்தி அதுல சேவையும் இல்லறவும் இணைந்தது. நான் சொன்னது போல இல்லறம் கடந்து வனப்பிரஸ்தம் முடிக்கிறது எப்பன்னா 60 வயதுல. இப்போ 60 வயசுக்கு மேல என்னன்னா இவங்களுக்கு தேர் இஸ் நோ டியூட்டி அட் ஆல். குடும்ப கடமைகள் எதுவும் இல்லை. பேரம்பேத்தி எடுத்தாச்சு, அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனா இப்ப என் பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்றது, அவங்க வேலை பார்க்கறது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் மண்டையில தூக்கி வச்சுக்கிற தாத்தா பாட்டியை வேடிக்கை பார்க்குறேன் நான். தேவையில்லை. நீங்க இன்னும் 8 ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்த்து வச்சா அது நீங்க செய்யற பெரிய தப்பு. ஏன்னா பொருளாதாரத்துக்கான அவசியமும் சிறப்பும் அக்கறையும் அங்க பிறக்காது. நீங்க 8 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனா அவனவனா உழைச்சு சம்பாதிச்சாதான் காசு அருமை தெரியும். புரியுதுங்களா? அந்த வகையிலே தான் பிறவை தொடர் என்பதை அறுத்தலை பற்றி துறவரம் பேசுகிறது. பிறப்பறுத்தல் என்பது அமைய பெற்றால் உள்ள சிறப்பு யான் எனது எனும் செருக்கறுப்பான் எவன் ஒருவன் நான் என்கின்ற முனைப்பு எனது என்கின்ற அகம்பாவத்தை ஒழித்து அறவழியிலே ஆன்மீக நெறியிலே தன்னை மேம்படுத்திக் கொள்கிறானோ அவன் மட்டுமே. அதுதான் யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று வெட்ட வெளிச்சமாக பேசுகிறது வள்ளுவர். வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தில் வைக்கப்படும். வானோர்னா யார்? வானோர்னா தேவர்கள்னு சொல்லும் இல்லையா? இந்திர லோகம், தேவலோகம், அங்க அமிர்தம் இருக்கிறது. இந்த அமிர்தம் உண்டவர்களுக்கு இறப்பு கிடையாது. இதையெல்லாம் கதையா சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பெருமையை பெற்றவர்கள், அப்படி துறவு பெற்றவர்கள் வானோக்கும் உள்ள உயர்ந்த ஒரு உலகத்தில் வைக்கப்படுவார்னா யாரு? யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று வெட்ட வெளிச்சமாக பேசுகிறார் வள்ளுவர். அதையே இன்னொரு அடுத்த குறளிலே பார்த்தோமே என்று சொன்னா, துறந்தார்களை தவிர மற்றவர்கள் அறியாமையில் ஆட்டம் போடுகிறவர்கள் என்று பேசுகிறார். அப்ப துறவு என்பது அகத்துறவை பேசி அப்படிப்பட்ட ஒரு துறவின் மூலமாக அவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு சொத்தாக தங்களுடைய இதுவரையிலே வாழ்ந்த அறிவை, இதுவரையிலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஞானத்தை பிறருக்கு வழங்குகின்ற ஒரு காலகட்டம் 60 வயதுக்கு மேல. ஆகையினாலேதான் நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் 1க்கு 4 ஆன்மீக வகுப்புகளை ஆன்லைன்ல நடத்த ஆரம்பிச்சேன்.
இப்போ கூட கடந்த 22ஆம் தேதி போன வாரம் இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற தலைப்பில் என்னுடைய 5வது நூலை வெளியீடு செய்து நீங்க கூட செய்தியில பார்த்திருப்பீங்க. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த இறப்பு என்பது என்ன, இறப்புக்கு முன்னால நம்ம கடமையை எப்படி சிறப்பா செய்யணும், அங்க அரியர் பேப்பர் வைக்காம இருக்கணும், வச்சோம்னா மறுபிறவி உண்டுங்கிறத அதுல பேசியிருக்கேன். மறுபிறவி இல்லைங்கிறதையும் பேசியிருக்கேன். பிறவி தொடர் அறுப்பதை பற்றி பெரியவர்கள் பேசியதெல்லாம் பேசியிருக்கேன். அதுதான் என்னுடைய சிறப்பான ஒரு அருமையான நூலாக பிறப்புக்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற ஒரு அழகிய நூல் இப்ப கடந்த வாரம் நான் வெளியீடு செய்தது. 90 ரூபாய் தான். விரும்பியவர்கள் எனக்கு எழுதி போஸ்டர்ல செல் நம்பர் போட்டிருப்பாரு, இல்ல பாலகிருஷ்ணன்கிட்ட செல் நம்பர் வாங்கிக்கோங்க, இந்த நூலை பெற்று மரணத்தின் போது என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, மரணத்துக்கு பின்னால என்னங்கிறத பார்க்கும்போது மறுபிறவியை பற்றி எல்லாரும் மிரண்டு போய், பெரியவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இனி பிறவி வேண்டேன், பல்பிறவி வேண்டேன், பெற்றேன் பல்பிறவி அப்படின்லாம் பிறவி தொடர் அறுக்க வேண்டும்னெல்லாம் எவ்வளவோ பேசியிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மறுபிறவி இல்லை என்பதையும் இல்லாமல் போவதற்கு என்ன வழி என்பதையும் விளக்கியதுதான் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையிலே அன்புள்ளங்களே, அறுத்தல் என்று சொன்னார்கள். அப்ப பற்றத்தான் பற்றினை பற்றுதல் என்பது வானோர்க்கும் உயர்ந்த சிவ நிலையை பெற்றவர்கள் என்பதை குறிக்கும். சிவ நிலையிலே மனம் அமைந்து சுத்த சிவமாய் வெளிப்படுகின்றவர்கள் மௌனத்திருப்பார்கள். சங்கல்ப விகல்பங்களிலிருந்து தன்னை மீட்டவர்களாக இருப்பார்கள். விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை பகல் இரவு பாவ புண்ணிய சுகதுக்க இவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதேதான் சமாதி நிலைகளை பற்றி பேசப்படுகிறது நம்முடைய பதஞ்சலி யோக சூத்திரத்திலே. உங்களுக்கெல்லாம் தெரியும், எப்படி வாழணும்ன்றத சொல்லுகிற போது இயம நியமம் என்றார்கள். தள்ளல் கொள்ளல், எதை கடைபிடிக்கணும் எதை செய்யக்கூடாது, இதுதான் இயம நியமம். அப்புறம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வரையில வேற, அது பொட்டு வைக்கிறோம் இல்லையா, புருவமத்தியில உணர்வு பெறுவது வெளியில போற மனசை உள்ள திருப்பதற்கான பயிற்சி தான் அது. தாரணையும் தியானமும் துரியத்தமைகிறது. இதை அறிதுயில் என்றார்கள். யோக நித்திரை என்று மறைமலை அடிகளும் நூல் எழுதியிருக்கிறார். நானும் துரியத்தை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் பேசியிருக்கேன், நம்முடைய குழுவிலேயே பேசியிருக்கேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ்ல நீங்க என்ன தலைப்பு வேணுமோ எடுத்து எப்ப வேணாலும் கேட்கலாம். அப்படி இந்த யோக நெறிகளிலே பற்றுக பற்றுத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னது போல, பற்று விடுவதற்கு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்ன ஒரு சிறப்பு, அந்த மெய்யுணர்வு பெற்றதனாலே நாம் பிறருக்கும் அந்த நெறியை வழங்குகின்ற பெற்றுமையாளர்களாக மலர வேண்டும். அதை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய மேம்பாடு. ஆகையினாலேதான் அன்புள்ளங்களே, தான் பண்படுதல் தனக்கும் பிறருக்கும் பயன்படுதல். இப்ப இத அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இவர் இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு வந்துடுறாரு. துறவரத்துக்கு வந்த பின்னால இவருக்கு என்ன டியூட்டி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் அன்பு உள்ளங்களே, வேற ஒண்ணும் இல்ல. அந்த துறவரத்தினுடைய சிறப்பை மேம்படுத்தியதனுடைய காரணம் என்ன என்று சொன்னா, உணர்ந்தவர்கள் என்ற பெருநிலை, சிவ நிலை பெற்றவர்கள். சிவபுராணம் படிச்சிருப்பீங்க. சிவபுராணத்துல அத பிணைப்பு இன்றி சிவனோடு போய் சேர்றதுன்னு ஒண்ணு இல்லாம அவனாகி இருத்தல் என்று சிவபுராணமும் பேசுகிறது.
அப்ப அதுவாகவே இருக்கிறது, அவனாகவே இருக்கிறது, அமைதியாகவே இருக்கிறது, அந்த பெருநிலையிலேயே இருக்கிறது. பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய மகிழ்விலை திளைத்திருத்தலை பற்றி தானும் உணர்ந்து அதில் நிலை பெற்றவர்களைத்தான் துறவுக்கு அடிப்படையான சிறப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய. புரிகிறதா அன்புள்ளங்களே? ஆகையினாலே இந்த மெய்யுணர்வினை தான் பெற்றவாறே பிறருக்கும் வழங்கி சிறப்பாக வாழும் வகையறிந்து வாழச் சொல்லிக் கொடுத்தது. அதற்குரிய பருவம் 60 வயதுக்கு மேல. அப்ப அது துறவரம் என்றார்கள். இப்ப தான் பண்பட்டதும் தன்னுடைய குடும்பத்துக்கு முறையாக கடனாற்றியதும் இல்லறம் என்று பிரித்தார்கள். அதுக்கு பின்னாலே துறவரம் வந்த பின்னாலே எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை கொண்டான். சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமன நான் தேர்ந்தேன் என்று பாடினார்களே வள்ளல் பெருமானார் போன்றவர்களை. இப்ப அப்படிப்பட்ட பெருஞானத்தை உணர்ந்து பிறருக்கு வழங்கி சிறக்கின்ற ஒரு வாழ்க்கை கல்வியினுடைய சிறந்த உயர்ந்த ஒரு பெரும் பேருதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையாக இருக்கிறது. எனவே இல்லறம் என்று சொன்னால் இல்லறத்தை விட்டு விட்டு துறவரத்துக்கு போக சொல்லல. இல்லறத்தை விட துறவரம் சிறந்தது என்று பேசப்படவே இல்லை. அப்படி முடிவே கிடையாது. துறவரம் சிறந்தது என்றாலும் துறவரத்தை காட்டிலும் இல்லறமே சிறந்தது என்றுதான் வள்ளுவமும் சொல்லுகிறது. நாமும் இப்பொழுது முடிவு காண்கிறோம். எனவே அப்ப துறவு என்பது புறத்துறவு இல்லை, வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறது இல்லை. இல்லறத்து இருந்தும் இதயம் அடக்கிய வல்லவன் தானே மகாயோகி என்று சொன்னவாறு இப்படிப்பட்ட புலனடக்கமும் ஒழுக்கமும் அறநெறி வாழ்க்கையும் இங்கு வாழ்வாங்கு வாழ்ந்து வெளிக்காட்டியவன். அவனுடைய வழித்தோன்றர்கள் நல்ல வித்துக்களாக இருக்க சமுதாயத்துக்கு வழிகாட்டும். அது இல்லாதவங்க ஏண்டா இப்படி ஒரு பெண்ணை ஒன்னை பெத்து போட்டு போயிருக்கானே அப்படின்னு நாளைக்கு உலகம் பழி சொல்லுவதாக இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக வாழ்வதுதான் சிறந்த இல்லற வாழ்வு என்பதை வலியுறுத்தி, எனவே துறவரம் என்று சொல்லக்கூடியது இல்லற நெறிகளையும் கடப்பாடுகளையும் கடமைகளையும் நிறைவாக நிறைவு செய்த பின்னே நாம் வாழக்கூடிய ஒரு பரமானந்தமான வாழ்க்கையும், இந்த உலகத்திற்காக நான் பயன்படுகிறேன், என்னுடைய அறிவு என்னுடைய ஞானம் என்னுடைய நிறைவு எங்கும் பெருகட்டும் என்று வழங்குகின்ற ஒரு பெற்றுமையாளர்கள் தான் துறவு போன்றவர்கள். எனவே துறவு போன்றவர்கள் சிறந்தவர்கள் தான். துறவு போன்றவர்கள் இறையுணர்வு பெற்றவர்கள். அவ்வாறு இறையுணர்வு பெற்றவர்கள் வாழ்த்தப்படுகின்ற போது இந்த உலகம் வாழ்க வையகம் வாழ்க வளவன் என்று சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த போதிய மாற்றங்களும் வளர்ச்சியும் சமுதாயத்தில் நிறைவு பெறும் என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு இல்லறமும் துறவரமும் என்று பேசி, இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று சொன்னார். துறவரம் சிறந்ததுதான் என்றாலும் துறவரத்தை காட்டிலும் இல்லறத்திலிருந்தும் சிறந்த வெளிப்பாடுகளை தரக்கூடிய நெறியை பின்பற்றி வெற்றி பெறுவதே சால சிறந்தது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த உரையை கேட்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்லதொரு இறை உணர்வு பெற்று உடல்நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானமாகி சிறப்பாக வாழ மனதார வாழ்த்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி நேரம் தான் கேட்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயத்த பேசியிருந்தீங்க. இல்ல இன்னும் ரொம்ப அற்புதமா இருந்துருங்க. நன்றி. கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். அருமையா இருந்துங்க எனக்கு உரை. இல்லறமா துறவரமா கேட்டீங்க. நீங்க நிறைய திருக்குறள்ல இருந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துங்க. எல்லாமே பொருந்துற மாதிரி இருந்தது. நல்லதுங்க. லாஸ்ட்ல இல்லறமா இருக்கணும் துறவரமா இருக்கணும், அதுதானே நீங்க சொல்ல வர்றது? இல்லறம் கடந்துதான் துறவரம்ன்றது 60 வயதுக்கு மேல வலியுறுத்தப்படுகிறதுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இல்லறம் நுழைவதற்கு முன்னதாகவே இறை உணர்வு பெறுதல்ன்றது பிரம்மச்சரிய காலத்தினுடைய கடப்பாடு என்பதையும் பேசியிருக்கிறேன்.
அப்ப இல்லறத்துக்குள்ள நுழையறதுக்கு முந்தைய இறை உணர்வு பெறுவது என்பதை வலியுறுத்துவதுதான் குருகுல வாசம் என்பதையும், அங்கே இறை உணர்வு பெறுவது என்பதை பிரம்மத்தில் சஞ்சரித்தல் பிரம்மச்சரியம் என்று பேசியிருக்கேன். அப்ப அதை அங்கேயே இறை உணர்வு வந்துடுது. அவன் தன்னடக்கமும் புலனடக்கமும் ஆளுமை பேரும் பெற்று விடுகிறான். அப்படிப்பட்ட ஒருவர் நடத்தக்கூடிய குடும்பம் எப்படி இருக்குன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கு. அப்ப இங்கே தற்காத்து தற்கொண்டார் பெண்ணின் தகைச்சான சொற்காத்து சொர்விலாள் பெண் என்று பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்ட இலக்கணம் அல்ல. ஒரு ஆணும் அப்படிப்பட்ட ஆளுமை பெயரையும் சிறப்பையும் பெற்று உயர்ந்தவனாக இருப்பானே என்று சொன்னால் அவனால் நடத்தப்படுகின்ற இல்லறம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, அந்த இல்லறத்தை நிறைவாக நிறைவு செய்தவர்கள் 60 வயதுக்கு மேல துறவரம் ஏற்கின்றார்கள் என்று நம்முடைய சித்தாந்தம் பேசுகிறது. நம்முடைய இந்து சமய கோட்பாடுகள் பேசுகிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போ 60 வயசுக்கு மேல சன்னியாச ஆசிரமம்ன்றாங்க, அதைத்தான் பேசியிருக்கேன் துறவரம்னு சொல்லி. அப்ப அங்க என்ன இவனுக்கு டியூட்டி இருக்குன்னா, இவனுக்கு எந்த டியூட்டியுமே இல்லை, இவன் சமுதாய சொத்தாகிறார். இப்ப நான்லாம் இருக்கேன்னா, நான் 12ல் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் என்னுடைய ஆன்மீக பணியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆன்மீக பணியை முழுமூச்சாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுபோல 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை சமுதாயத்தின் சொத்தாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இங்கே முன்வைக்கிறேன். புரிகிறதா? புரியுதுங்க ஐயா, கண்டிப்பாங்க. இது நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கஷ்டம் தான், அது பாடிச்சிடணும் கண்டிப்பாக ஐயா. அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நன்றிங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். வேற யாருக்குன்னா கேள்வி இருக்கா? நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி. முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம், நிறைவு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.